வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. இபிஎஸ் அவிழ்த்துவிட்ட பொய்க்கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. இரண்டாயிரத்து 26 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாக்குகளை பிரிக்க எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக வந்தாலும் மொத்தமாக வந்தாலும் திமுக கூட்டணிதான் 200 தொகுதிகளில் வெல்லும் என்றும் உறுதி. அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசியதாக அமித்ஷாவுக்கு திமுக செயற்குழுவில் கண்டனம். பெஞ்சல் புயல் நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனே விடுவிக்கவும் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அதிமுக பாஜக கபட நாடகம் என திமுக குற்றச்சாட்டு. பாஜக அரசு ஏலம் விட்ட நிலையில் சட்டத்தை அதிமுக ஆதரித்ததாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம். ஏலம் சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசும் போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம். சமூக வலைதளங்களில் திமுகவை பலப்படுத்த வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. 200க்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும். இன்றும் நாளையும் தமிழகம் புதுவையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. கிறிஸ்துமஸ் நாளில் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தால் குவியும் சுற்றுலா பயணிகள். பழைய குற்றாலம் தவிர்த்து மற்ற அருவிகளில் உற்சாக குளியல். கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். பனிமூட்டத்துடன் இதமான காலநிலையால் மகிழ்ச்சி. திருத்தணி கோயிலில் கூட்டத்தால் சாமி தரிசனம் செய்ய 2 மணி நேரம் காத்திருப்பு. மலை அடிவாரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இனி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை கொலை சம்பவத்தை அடுத்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். 16 லாரிகளில் ஏற்றி மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். வெளியேற்ற முடியாமல் தவிக்கும் மக்கள். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அருகே 10 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் ராஜா யானை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட போராடும் வனத்துறை. இஸ்லாமியர்கள் இதுவரை தனக்கு வாக்களித்ததே இல்லை என சீமான் பேட்டி. இறை தூதரே வந்து கூறினாலும் திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் விமர்சனம். 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது
அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். ஆஃப் பிரேக் வீசுவீர்கள் என நினைத்தால் கேரம் பால் போட்டு அதிர்ச்சி அளித்து விட்டீர்கள் என அஸ்வினுக்கு பிரதமர் மோடி கடிதம். யூடியூபில் குட்டி ஸ்டோரிகளை தொடர்ந்து பதிவிட வேண்டும் என்றும் ஓய்வு முடிவை அறிவித்த அஸ்வினுக்கு அறிவுரை. வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. இபிஎஸ் அவிழ்த்துவிட்ட பொய்க்கணக்கை அடிப்படை அறிவுள்ள அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. இரண்டாயிரத்து 26 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே நமது இலக்கு என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாக்குகளை பிரிக்க எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக வந்தாலும் மொத்தமாக வந்தாலும் திமுக கூட்டணிதான் 200 தொகுதிகளில் வெல்லும் என்றும் உறுதி. அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசியதாக அமித்ஷாவுக்கு திமுக செயற்குழுவில் கண்டனம். பெஞ்சல் புயல் நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை உடனே விடுவிக்கவும் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் அதிமுக பாஜக கபட நாடகம் என திமுக குற்றச்சாட்டு. பாஜக அரசு ஏலம் விட்ட நிலையில் சட்டத்தை அதிமுக ஆதரித்ததாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம். ஏலம் சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசும் போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம். சமூக வலைதளங்களில் திமுகவை பலப்படுத்த வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. 200க்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும். இன்றும் நாளையும் தமிழகம் புதுவையில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. கிறிஸ்துமஸ் நாளில் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்தால் குவியும் சுற்றுலா பயணிகள். பழைய குற்றாலம் தவிர்த்து மற்ற அருவிகளில் உற்சாக குளியல். கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். பனிமூட்டத்துடன் இதமான காலநிலையால் மகிழ்ச்சி. திருத்தணி கோயிலில் கூட்டத்தால் சாமி தரிசனம் செய்ய 2 மணி நேரம் காத்திருப்பு. மலை அடிவாரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இனி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை கொலை சம்பவத்தை அடுத்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். 16 லாரிகளில் ஏற்றி மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். வெளியேற்ற முடியாமல் தவிக்கும் மக்கள். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அருகே 10 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் ராஜா யானை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட போராடும் வனத்துறை.
இஸ்லாமியர்கள் இதுவரை தனக்கு வாக்களித்ததே இல்லை என சீமான் பேட்டி. இறை தூதரே வந்து கூறினாலும் திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்றும் விமர்சனம். 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். ஆஃப் பிரேக் வீசுவீர்கள் என நினைத்தால் கேரம் பால் போட்டு அதிர்ச்சி அளித்து விட்டீர்கள் என அஸ்வினுக்கு பிரதமர் மோடி கடிதம். யூடியூபில் குட்டி ஸ்டோரிகளை தொடர்ந்து பதிவிட வேண்டும் என்றும் ஓய்வு முடிவை அறிவித்த அஸ்வினுக்கு அறிவுரை.